மகாநதி. இங்கே விஜய் ஹவுஸ் ஓனர் கூட சேர்ந்து பயங்கரமாக குடிக்கிறாரு. குடித்தது மட்டும் இல்லாமல் பாட்டு போட்டுக்கிட்டு 2 பேரும் பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அதை பார்த்து சாரதா ரொம்பவே கொந்தளிச்சு, இங்கே இவன் என்ன தான் பண்ணிகிட்ருக்கான், இவன் பாட்டு குடிச்சிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் இவனுக்கு நல்லதுக்குன்னு படுதா? வீட்டுக்குள்ளே 2 பொண்ணுங்க இருக்காங்க, நாம் இருக்கோம், அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசுலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு இங்கே சாரதா சண்டை கிளம்புறாங்க. ஆனால் காவேரி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. வேணாம்மா, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்ல இங்கே சாரதா விடுறதாவே இல்லை. உடனே குமரன், இருங்கத்த நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு விட்டுட்டு குமரன் மட்டும் போகிறாரு. இருந்தாலும் காவேரிக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன இது சம்மந்தமே இல்லாமல் விஜய் இப்படி எல்லார் முன்னாடி வந்து குடிச்சிட்டு பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு, பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ளே நம்மளை பற்றி ஏகப்பட்ட எண்ணம் ஓடிட்டுருக்கோ, நாம் தான் அவரை சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க. சாரதா பார்த்துட்டு, என்னடி என்னங்க நின்று பார்த்துட்ருக்க, உள்ளபடி அப்படின்னு காவேரியை ரூமுக்குள்ளே துரத்துறாங்க. இங்கே விஜய் குடிச்சிட்டு தன் மனசில் இருக்க கஷ்டத்தை வெளில சொல்ல முடியாமல் போதையில் பாட்டு போட்டு ஆடிட்டுருக்காரு. குமரன் வந்து, என்னங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? இப்போது பக்கத்தில் லேடிஸாக இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவீங்களா ஆச்சா பூச்சான்னு குமரன் பேச ஹவுஸ் ஓனருக்கே கோவந்தது. என்ன தம்பி எப்படி பேசுகிறேன், இது என் வீடு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு மாதிரி பேச டக்குன்னு விஜய், மாமா இருங்க மாமா, இப்போ என்ன குடிச்சிட்டு பாட்டு போடக்கூடாதா டான்ஸ் ஆடக்கூடாதா அதை மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே குமரன், இங்கே பாருங்க விஜய், தேவையில்ல பிரச்சனை பண்ணாதீங்க, இங்கே பாருங்கள் சார், ஹீரோ சார், இங்கே என்னை நல்லா பார்த்துக்குங்க, நான் வந்து உங்கள்கிட்ட எதுவும் தேவையில்ல பிரச்சனை பண்ணல சார், புரியுதுங்களா? நான் வந்து இங்கே மனசு கஷ்டமாக குடிச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் தான் சார் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் வந்துட்டு ஏன் இப்படி குடிக்கிறீங்க, வீட்டில் ஆள் இருக்காங்க அது இதுன்னு எங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல குமரன் ஒன்று, இங்கே பாருங்க விஜய், தேவையில்லாமல் குடிச்சு என் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சுக்கல, அவள் என்னை விட்டு போயிட்டா, நான் அந்த சோகத்தில் குடிக்கிறேன், உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொல்ல இங்கே ஒன்று அவரும், தம்பி நீ லைட்டாக குடிக்கல அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் நான் எனக்குலாம் வேணாம் அப்படின்னு குமரன் தடுத்துடுறாரு. டக்குனு விஜய் பாட்டில் ஓப்பன் பண்ணி குமரனுக்கு ஊற்றி கொடுத்துட்றாங்க. குமரன் குடிச்சிடறாரு. குமரன் குடிக்க இந்த மாதிரி, நீங்கள் பண்ண தப்பு விஜய், நீங்கள் பண்ண தப்புனால தான் இன்றைக்கி நீங்கள் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, என்ன குமரன் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, தப்பு பண்ண வந்த உலகத்தில் யாரும் இருக்காங்களா, அப்போது நீங்களாம் தப்பே பண்ணது இல்லையா, இப்படி யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா எல்லாரும் அவனையே கார்னர் பண்ணுறீங்களே, நீ பண்ணது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா, எவ்வளோ பேர் தப்பு தெரியுமான்னு, அப்போது மற்ற யாரும் இந்த உலகத்தில் தப்பே பண்ணுறது இல்லையா, இல்லை தப்பு பண்ணாமல் வளர்ந்துறீங்களா? எங்கே பாருங்க குமரன், போ, எல்லாருமே தப்பு பண்ணுறோம் தான், ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே தப்பு பண்ணுற சூழ்நிலை ஏற்படுது, புரிதுங்களா? அந்த சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு யாரும் தப்பு பண்ணாமல் இருக்கிறது இல்லை. தப்பு பண்ணதுக்கப்புறம் தான் நாம் பண்ண தப்புன்னு நிறையா பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் நாம் பண்ணி முடிச்சிட்டோம், அது தப்போ ரைட்டோ, அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது, அதை பற்றி யோசிக்கவே வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறோன்னு இருக்காங்க. அந்த வகையில் நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நான் திரும்பவும் சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல விஜய் சொல்கிறாரு. உடனே குமரன், இங்கே பாருங்க விஜய், நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக உங்களை இப்போ யாரும் ஏற்றுக்கிற மனநிலைமை இல்லையே, நீங்கள் பண்ணதுனால எல்லாரும் இப்போ உங்கள் மேலே சம கடுப்பில் இருக்காங்க. இங்கே பாருங்க குமரன், இப்போ என்னங்க, நான் ஒன்றும் அவ்வளோ பேர் தேச துரோகம் பண்ணிடல, புரிதுங்களா? நான் வந்து பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டது கூட என்ன மன்னிக்க தயாராக இல்லை அப்படின்னா, அப்போது உங்களுக்கு உண்மையாகவே என்னை பிடிக்கல, ஏதோ என்னை பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்க எதனால அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் பேசுகிறாரு. குமரன் ஒன்று பேச, விஜய் ஒன்று பேச, ஒரு கடத்துக்கு மேலே போதை ஏறி போய் விஜய் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. குமரனுக்கு என்ன பண்ணது தெரில. விஜய், என்னாச்சு விஜய், ஏன் அழுகிறீங்க, ஏதாச்சும் சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு கேட்க, இங்கே விஜய்க்கு நல்லா ஏறி போனனால, என் பொண்டாட்டி என்கிட்ட பிரிச்சுட்டிங்கள, என் பொண்டாட்டியில் வாழ்க்கையாக தேவையில்லை, நான் இப்போயே தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு மாடி மேலேருந்து விஜய் குதிக்க போகிறாரு. இங்கே குமரனும் அந்த வீட்டு ஓனரும் விஜயை எவ்வளோ தடுக்கிறாங்க, ஆனால் விஜய் கேட்கவே மாட்டுறாரு. அப்போது இந்த சவுண்டு கேட்டு சாரதா வந்துடுறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா இங்கே விஜய் வந்து மாடி மேலே வந்து தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்காரு. ஒரே சாரதா, மாப்பிள்ள என்ன காரியம் பண்ணிட்டீங்க, அதுக்காக ஏன் மாப்பிள்ள அவரை அடித்து தொங்க விட்டீங்க, இப்போ எதனா ஆச்சு யாருன்னு பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்ல இங்கே டக்குன்னு நம்ம குமரன் ஒன்று, இல்லைத்த நாங்கள் எதுவும் பண்ணலை, விஜய் குடிச்சதில் போதை தலைக்கு ஏறி என்ன பண்ணுறோம் ஏது பண்ண தெரியாமல் அவரே இப்படி பண்ணிகிட்ருக்காரு, அதான் எனக்கு பயமாக இருக்கு, நாங்கள் தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய் கேட்க தேவையில்லை. உடனே சாரதா கத்துறாங்க. காவேரி ஒன்று வரவும் சாரதா, காவேரி நீ எங்கே போகிற, அதெல்லாம் நீ எங்கே போனா இரு அப்படின்னு சொல்ல,
அம்மா அங்கே பாருங்கம்மா, விஜய் மாடிப்படி தொங்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நான் போகிறேன்னா எப்படிம்மா, விடுமாம்மா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சாத்தா கை உதறி விட்டுட்டு ஓடுறாங்க. ஓடி போய் விஜய் மேலே வாங்க, விஜய் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி மல்லுக்கட்டி இழுக்கிறாங்க. இழுத்ததுக்கப்புறம் தான் விஜய் மேலே வர்றாரு. விஜய் ஒன்று வந்தது காவேரியை பார்த்துட்டு, என்ன காவேரி நீ என் கையை தொட்டுட்ட, எப்படி இது முடிஞ்சது, உங்கள் அம்மா இருக்காங்களே, அப்போ உங்கள் அம்மாவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, காவேரி ஒன்று இங்கே பாருங்கள், நீங்கள் உயிருக்கு ஆபத்தான இருந்தீங்க, அதனால் காப்பாற்ற தான் வந்தேன், அவ்வளோதான் புரிதா, அதுக்கு நீங்கள் எதாவது யோசிச்சுட்டு கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காதீங்க அப்படின்னு இங்கே காவேரி சொல்லிவிட்டு விஜயை தூக்கி மேலே விட்டுட்டு திரும்ப ஒரு ரூமுக்கு ஓடிடுறாங்க. இருந்தாலும் காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, விஜய் வந்து நம்ம சொன்ன உடனே மேலே வந்துட்டாரே அப்படின்னு. அதே மாதிரி இங்கே விஜயும் நமக்கு உணர்ந்ததும் காவேரி அப்படி துடிச்சு போயிட்டாலே, அப்போது காவேரி மனசுக்குள்ளே இன்னமும் நம்மளை பற்றிய அன்பு காதல்லாம் இருக்குது. அப்போது நாம் தொடர்ந்து இப்படியே பண்ணோம்னா ஈஸியாக காவேரியை மனசை மாற்றி நம்ம கூட அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கே முடிவு பண்ணுறாரு விஜய்.